அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ஆதவ அர்ஜுனாவோட பிரஸ் மீட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக எங்களுக்கு வழக்கறிஞர் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய வேலைகளை பார்த்தாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. வழக்கறிஞர் கிடைக்கக்கூடாதுன்ற அளவுக்கு எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இடத்துல நான் இன்னொன்று பதிவு பண்ணுறேன். அவர் பதிவு பண்ணாத விஷயத்த தாவேகாவுக்கு நல்ல வழக்கறிஞர்களை ஏற்பாடு செய்து கொடுத்தது அதிமுக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கோபால் சுப்பிரமணியத்திலேருந்து நம்ம ராகவாச்சாரிலேருந்து பலரும் இவர் நம்ம ஒரு பேர் என்ன மூணாவது பெரிய மூத்த வழக்கறிஞர் மூணாவது உத்தரவாதாடினார். இவர்கள் எல்லோருமே அதிமுக ஏற்பாடு பண்ணி கொடுத்தது அப்படின்றாங்க. இப்போ தாவேகாவுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். விஜய்க்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு. கூட இருக்கிறவங்க குழப்பாமல் இருந்தால் விஜய் ஒரு ரூட்டை நோக்கி நகர்வார். குழப்பிக்கிட்டே இருந்தால் இப்போவும் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. குழப்பிக்கிட்டே இருந்தால் முட்டு சந்து தான். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி விஜய் அங்கே போகிறதுக்கு ஏன் பிரச்சனைனா இடம் கிடைக்க மாட்டேங்குது. விஜய் ஒன்றும் பயந்தெல்லாம் உட்காரல. விஜய் அங்கே போய் அவர்களை பார்த்து செக்கு கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். கரூர் போகிறதுக்கு விஜய் ரெடியாக இருக்கார். போலீஸும் பர்மிஷன் கொடுக்க ரெடியாக இருக்குது. இடம் கிடைக்கல. அதற்கும் விஜயபாஸ்கர் மூலிமா ஏதோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அதனால் அவர் இந்த மாதிரி உதவிகள் தான் இவர்களை அடுத்த கட்டத்தில் நகர்த்த முடியும். ஓகே சார், இப்போ ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் அடுத்த கேள்வி கேட்கணும். ஆனால் நீங்களே ரொம்ப பக்காவாக ப்ரிசைஸாக பாயிண்ட் பண்ணிட்டீங்க. என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் சிபிஐக்கு மாறலை அப்படின்னா விஜய் தனியாக போட்டிடுவார். ஆனால் சிபிஐக்கு மாறுனா அதிமுகவோட கூட்டணி இணைந்து போட்டிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? கையில் அடிபட்டு காயம் இருக்குது. அதுக்கு நான் ஒரு கண்ணாடி வச்சுக்கின்னு காயமான பார்க்க முடியும்? உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு? அதனால் நான் தான் சொல்கிறேனே, இது எல்லாத்தையும் விஜய் உணரணும். இந்த மாதிரி மூவ்லாம் நடக்கும், இன்னும் பல விஷயங்கள் நடக்கும். அதற்கு எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கறிஞர் ஏற்பாடு பண்ணுறதுலேருந்து இடத்துலேருந்து நாளைக்கு பிரச்சாரம், தேர்தல் வேட்பாளர்கள், பல விஷயங்களை நீங்கள் அவ்வளோ சமாளிக்க முடியாது. சின்ன சின்ன உதாரணங்களே ஒரு முன்னாடி இருக்குது. அப்போ புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து இன்றைக்கி நம்மளால் முடியாது. இன்றைக்கி இவங்க தலைமை கீழே நம்ம இருந்தால்தான் நம்ம சஸ்டெயின் ஆக முடியும். ஒரு 40 எம்எல்ஏ 45 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா அவர்களை வீழ்த்திட்டாலே நம்ம ஓரளவுக்கு மூச்சு விட முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம அரசியல் நகர்த்துவோம் அப்படின்ற புத்திசாலித்தனமான முடிவை விஜய் எடுத்தாருன்னா அது அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமையும். இல்லை நான் இப்படி தான் புஷி வந்துட்டிங்களா, எங்கே இருக்கிறீங்க சார்? இப்போ தான் வெளியே வரேன் சார். சரி போய் சேவுக்கு பண்ணிட்டு வாங்க, அப்புறம் பார்ப்போம், அப்புறம் நம்ம தனியாக நிற்போம். அப்புறம் முதலமைச்சர் அதில் பிரச்சனை இல்லைல்ல ஜான் சார்? ஒரு பிரச்சனை இல்லை புஷி சார். நான் தலைமுறை இருந்த காலத்தில் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணேன் சார். நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர். ரைட் அப்படின்னா முட்டு சந்து இல்லை, புதகுழி. ஏன்னா அடுத்த அஸ்திரங்கள் திமுகவை நீங்கள் சாதாரண இடப்படாதீங்க. நீங்கள் என்ன அடித்தாலும் அவங்க மறுபடியும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எந்திரிப்பாங்க. அதை அடித்து ஜெயலலிதா அடித்து எம்ஜிஆர் ஓச்சி தள்ளினார், ஜெயலலிதா ஓச்சி தள்ளினாங்க. ஆனாலும் அது ஃபீனிக்ஸ் பறவை எழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் உங்களால் அடிக்க முடியலன்னா கூட யாரையாவது சேர்த்து தான் நீங்கள் அடிக்கணும். மூச்சு விடணுன்னா இப்போ மூச்சு விடாத அளவுக்கு உங்களை அடித்து வச்சுருக்காங்க. நீங்கள் அப்பாடா அப்படின்னு மூச்சு லைட்டாக இன்றைக்கி தீர்ப்பில் வந்திருக்கு. நல்லா மூச்சு விடணுன்னா நீங்கள் நல்ல இடத்துல போய் சேரணுன்றது தான் சார். ஆனால் அவங்க விஜய்க்கு காங்கிரஸோட தான் கூட்டணி போகணும், திமுகலேருந்து காங்கிரஸ். அரசியல் தெரியாதவர்கள், தங்களை பெரிய மேதாவிகளாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் உளறுகின்ற உளறல். காங்கிரஸையே யாராவது தூக்கி சுமக்கணும். அந்த காங்கிரஸ் தாவேகாவை தூக்கி சுமக்க முடியுமா? இல்லை, தாவேகா நாங்கள் உங்களை தூக்கி சுமக்கிறோம் அப்படின்ற தூக்கி போட்டு மெரிச்சிடுவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல? நீங்கள் ஒரு பல்லக்கில் தூக்கி சுமக்கணும்னா பல்லக்கில் எல்லாம் ஏறி உட்காந்து காங்கிரஸா கிளம்புங்கன்னா பாதி பேர் மேலே இருப்பான், பல்லக்கு மேலே நிற்பான். ஆனால் நம்மளால் ஏறி தானே பழக்கம். நான் சொல்ல வர்றது பணம், தேர்தலில் நிற்கக்கூடிய இது, அரசு இயந்திரம், காவல்துறை, திமுக என்ற வலுவான இதெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவு, இது எல்லாமே காங்கிரஸ்கிட்ட இருக்கா? காங்கிரஸுக்கே வேட்பாளர் போட்டுட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்து திமுக. இன்னொன்று, காங்கிரஸுக்கு 2029 இங்கே ஒரு 10 எம்பியாவது வேணும்னா தாவேகாவால் முடியுமா? சரி, காங்கிரஸ் தாவேகா சேர்ந்தா எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ்? தாவேகா கிட்ட இப்போ சொல்கிறது 25 அப்படின்னு சொல்கிறாங்க. நான் 5 கோடிச்சு அதுக்குள்ளேயும். ஆமாம் சார். இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்தே அதான் இந்த கரூர் இன்சிடென்ட் முன்னாடி இதுன்னு சொல்லும் போது 25 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அட்லீஸ்ட் 20 வரும் சார். சரி 20. காங்கிரஸ் கிட்ட 6 இருக்குமா? 6 இருக்கும். 26%. 26%னா ஒரு தொகுதியில் 2 லட்சம் வாக்கு பதிவாகுன்னு வச்சுக்கோங்க. 26 எவ்வளோ?
52,000 ஓட்டு, 52,000 ஓட்டு, 2 லட்சம் ஓட்டில் அவங்க வாங்குறாங்கன்னா, டிஎம்கே 60,000 ஓட்டு, ஏடிஎம்கே 70,000 ஓட்டு வாங்கிச்சுன்னா யார் ஜெயிப்பா? டிஎம்கே தான், ஏடிஎம்கே ஜெயிக்கும். ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். 60, 70, 60, 52ன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே இல்லாட்டி டிஎம்கே 70, ஏடிஎம்கே 60, இவங்க 52 அப்படின்னா டிஎம்கே ஜெயிச்சிடும். இவர்கள் வாக்குனால ஏதாவது யூஸ் இருக்கா? 2 பேர் காலில் யாராவது ஒருத்தர் காலை வாரி விட்டுருக்கீங்க, அவ்வளோதானே. இதுக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களை என்ன பாடுபடுத்துவாங்க தெரியுமா? நீங்கள் வேட்பாளரை வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க, 234 தொகுதியும் காங்கிரஸ் அண்டு தாவேக்கா போட்டாங்க. வேட்புமனு தாக்கல் வாபஸ் வாங்குற அன்றைக்கி 10 பேர் வாபஸ் வாங்குவோம், 50 பேர் வாபஸ் வாங்குவான் தாவேக்காலேருந்து வாங்க வைப்பாங்க. நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய கட்சியா? பொதுச் செயலாளர் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. இந்த லட்சத்தில் காங்கிரஸ் கூட கூட்டணியா? காங்கிரஸ் முதல்ல அது ரெடியான்னு கேளுங்க. எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினான்னு கேளுங்க. நான் சொல்கிறேன், பிஜேபியில் எத்தனை சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? எத்தனை சுற்று? ஏன் வேணுமா உங்களுக்கு? பல சுற்று போதுமா? இங்கே ஒரே ஒருத்தோட ராகுல் பேசுகிறார். அப்போ எது நோக்கி நகர்றாங்கன்னு தெரியுதா? நம்ம இப்போ நான் காங்கிரஸ் கூட இவங்க 5 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, இவர்கள் ட்ரை பண்ணாங்க முடியல அப்படின்னா நான் அதை தான் பதிவு பண்ணுவேன். ஏன் விருப்பம் அப்படின்னு எதுவும் கிடையாது. அதிமுகவோட கூட்டணி வரணும்னா அங்கே அதிமுகவோட கூட்டணி வர்றதுக்கு வந்து விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அவர் அதிமுக கடுமையாக விமர்சிக்கல, பிகினிங்ல இருந்தே ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில். அதெல்லாம் விட்டுருங்க. இல்லை சார், ஆனால் பிஜேபி இருக்கிறது அதை தான் சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு. கரூருக்கு முன்னு நம்மளால் அப்படி நின்னாப்புல, அதெல்லாம் நின்னாப்புல, நான் தான் மூலம் சின்னாப்புல. ஆனால் கரூர் பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்களா? உங்கள் பலம் என்னன்னு தெரிஞ்சிச்சா? இதுக்கு பிறகு அவங்க வீழ்த்தணுன்னா என்ன பண்ணுன்றது தான் விஜய் அதை நோக்கி நகர்ந்தது. இப்போ அதில் அப்படி மறுபடியும் அது இது டைலமா இருக்கக்கூடாது. நகர்ந்தால் கரெக்டாக நகரணும். இப்போ நான் சொன்னபடி இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை விட்டு இங்கே சில பேர் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க விருப்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிஜேபி உள்ளே வந்துடுமோ? வந்துச்சு இல்லை, அப்புறம் என்ன? வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு பதிவு பண்ணணும். வந்துடுமோனா இப்போ நான் சொல்கிறேன், இவர் போய் அங்கே சேர்ந்தாருன்னா அவங்க 140, இவருக்கு ஒரு 50, பிஜேபிக்கு ஒரு 30, பாமக அவங்களாம் மீதி ஒரு 20ன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிடும் கதை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிஜேபி ஒரு 30 நின்று 20 ஜெயிச்சிச்சிங்க, டபுள் டிஜிட்டு, எப்போதும் இல்லாத அளவுக்கு 20 எம்எல்ஏக்கள். அது நடைமுறை, அது நடக்குதுன்னு தான் பதிவு பண்ணணும். ஐயோ எனக்கு பிடிக்காது, பிஜேபி உள்ள வரது பிடிக்காது, அதுக்காக நான் எதையாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவேன். காங்கிரஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். யார் கூட பேச? ஒருத்தர் சொல்கிறாரு, பிரியங்காவும் ஆதவும் பேசுகிறாங்களாம். ஆதவே சிரிப்பார் இதை கேட்டால். பிரியங்கா எப்படிங்க பேச முடியும்? பிரியங்காக்கும் ஆதவ அர்ஜுனும் பேசி என்ன முடிவு எடுக்க முடியும்? முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது கார்கே, ராகுல். இவங்க ராகுலுக்கும் கார்கேக்கும் தெரியும், இங்கே தமிழ்நாட்டில் வர சட்டசபை தேர்தலில் 20 எம்எல்ஏவாவது ஜெயிக்கணும்னா திமுக கூட இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் தெரியும். இன்னொன்று எம்பி 10 எம்பியாவது வரணும், இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சி திமுக. இதை உடச்சிக்க விரும்புவாங்களா? அதுக்கேற்ற பலமாக தாவேகா இருந்துச்சுன்னா உடச்சிக்குவாங்க. நான் சொன்னதில்ல, 65, 50, ஒரு 40 எம்எல்ஏ, ஒரு 5 எம்பி, ஒரு 4 வருஷம் அரசியல் ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்குது தாவேகா. 31 தாவேகா தலைமையில் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் கூட்டணினா அது சாத்தியம். அப்போ எல்லாருமே பேசுவாங்க, ஆமாங்க பெரிய கட்சிங்க அப்படின்னா திமுகவும் வலுவிழக்கும். நீங்கள் தைரியமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம். இப்போ எப்படி பண்ண முடியும்? என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்கள் பொதுச்செயலாளர் பேச்சுவார்த்தை கூப்பிட்றப்போ ஒரு போலீஸ் சைரன் வண்டி அப்படி போயிடுச்சுன்னா, ஐயா இன்றைக்கி பேச்சுவார்த்தை இல்லை, அவர் தலைமறைவாயிருக்காரு, எப்போ வராரா அப்புறம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தானே போவோம். அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்பிக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.